வந்ததொரு செய்தி தன்னே இருக்கின்றது இந்த வனமாகப்பட்டது. யாரோ நல்லவர்கள் வந்திருக்கிறார் என்று எதிர்பார்த்து வந்தேன். வருகின்ற தரத்தில் பஞ்ச பாண்டவர்கள் நீங்க இருக்கின்றார்கள். வேதம் அறிந்தவர்கள் நீங்க. ஆமா. வேதத்தை எழுதினதும். ஆமா. வேதத்தை அறிந்தவர்கள் நீங்க. ஆமா. அப்படி வேதம் எழுதிய பிறகு எங்கள் கானகத்தில் நீங்க சுற்றி வரும்பொழுது இந்த பாண்டவர்களை பாதம் பட்ட பிறகு இந்த பச்சை பசுமையாக மாறி இருக்கிறது வேறண்டவனம். ஆமா. அப்படி எங்களால ஏதாவது நீங்கள் நாளை தினத்தில் நாட்டை பெற வேண்டும் என்றால் உங்களிடத்தில் சரியான ஆயுதம் இல்லாத காரணத்தால் தவம் புரிந்து ஒரு இடத்தில் இருக்கிறது. அந்த இடத்துக்கு செல்வதற்கு யாரு தகுதிப்பட்டவன் என்றால் நீ மட்டும்தான் தகுதிப்பட்டவன். இப்போ நான் எங்களுக்குன்னு ஒரு போருக்கு நடக்க போதா? ஆமா ஆமா, நடப்பதே முன்னோட சொல்கிறேன். எவ்வளவு வேலை செஞ்சு எவ்வளவு வேலை வந்து பாருங்க. இனிமேல் ஒரு போர்க்களம் ஏற்பட போகிறது. அந்நாள் தினத்தில் உங்களுக்கு சரியான ஆயுதம் இல்லை. ஆமா, சரியான ஆயுதம் கிடையாது. இந்த போர்க்களம் நடக்க போவதால் எங்களுக்கு மட்டுமே எங்க அண்ணன் எங்களுக்கு அடிக்கடி நடக்குதா? கிடையாது கிடையாது. உங்க பங்கு மங்காளிக்கு நடக்க போகுது. இந்த நாட்டின் மீது பாகப்பிரிவினை ஏற்பட்டு ஆமா எங்கள் பாண்டவருக்கும் கௌரவனுக்கும் ஒரு நாள் போர்க்களம் நடக்க போகிறது. கண்டிப்பாக நடக்கும். அந்த போர்க்களத்தில் யார் வெற்றி பெற வேண்டும் என்று எழுதி வைத்திருக்கிறார். வெற்றி பெற வேண்டும் என்றால் நீங்கள் உங்களுக்கு நாடு வேண்டும் என்றால் நீ மட்டும்தான் தகுதி பெற்று அந்த தவத்தை புரிந்து அந்த பொருட்களை கொண்டு வந்தால் ஆயுதத்தை பெற்றால் மட்டும்தான் முடியும். ஆயுதம்லாம் கட்சி கலதார கோளாறு எப்படி என்றால் நீ யார் மீது ஜெயிக்க வேண்டும் என்று சபதமிட்டு இருக்கின்றாய்? எப்படியே சூது சொக்கட்டமாடி நாடு நகரத்தை பறித்து உப்பு சட்டவரோட அனைத்து பறித்து கொண்டு காடா வனவாசம் என்று உங்களை ஓட்டிய பிறகு நீ யாரை ஜெயிக்க வேண்டும் என்று சபதமிட்டு வந்திருக்கின்றாய் கானகத்துக்கு? என் மனைவி பத்தினி பாவை என்று சொல்லக்கூடிய திரௌபதி தெரிவித்திருக்கின்றார். விரித்த கூந்தலை முடிக்க மாட்டேன், என் அண்ணன் பீமனாகப்பட்டவன் அப்பேற்பட்ட துரியோதனை கொள்வேன் என்று அவன் சபதம் ஏற்றிருக்கின்றான். அந்த போல என்னுடைய சபதம் என்னவென்றால் வில்லேந்து போய் சேர்ந்தாலும் சரி 18 நாள் ஒரு நாள் போர்க்களம் ஏற்பட்டால் அந்த போர்க்களத்தின் அத்தனையை முடிக்க நான் சொந்திருக்கின்றேன். அதுக்காக நடக்குதா? கண்டிப்பாக நடக்கும். பாரா எப்படிதா? அப்படி வில்லேந்து நீ யுத்தம் செய்ய வேண்டும் என்றால் உனக்கு சரியான வில் ஆகப்பட்டது உனக்கு தேவைப்படுகிறது. அதற்காக நீ என்ன செய்ய வேண்டும் தெரியுமா? மண்ணாசை பொன்னாசை பொருளாசை விட்டு ஒரு சன்னியாசி வேடம் புரிந்து சிவனை குறித்து 500 அடி கம்பம் நட்டி அது மீது ஊர்வசி நாட்டி அது மீது எலுமிச்சக்கனி வைத்து அது மீது கொட்டைப்பாக்கு வைத்து அது மீது ஒரு கால் மீது தவம் புரிய வேண்டும். தாத்தா வேதம் அறிந்தவர்கள் நீங்கள் பரம சிவனை நேரில் கண்டு உலகத்தில் உண்டா? அவர் என்ன தவம் சொல்லி கேள் நல்லா. எந்த தவம்? பரமனை குறித்து விண்ணுலகத்தை பார்த்து தவம் செய்ய வேண்டும். எப்படியா உயிரோட இருக்கணும்ன்றியா? நாங்க ஏன் காணகத்துல வாயிறீங்க, நீங்க 5 பேர் சாவுங்கடான்றியா? எப்படியா தாத்தா? உன்னால முடியும் அர்ஜுனா. தாத்தா தம்பிங்களா, நீ பரமசிவனை நேரில் பார்த்திருக்கிறியா? யாருமே பார்க்கல. நீங்க யாரானா பாத்துக்கிறியா? எங்க பார்த்தா ஒண்ணுக்கிறாரு கருவாடு வைக்கிறாரா? அந்த முக்கட்படுத்த ஈசான் உமாமகேஸ்வரன் கைலாகிரி மலையில வாயிறார் அந்த பரமசிவன்.
கைலங்கிரி மலையா கருவாடு இருக்கிற பரம் சொன்னது காட்டுங்க. நீ என்ன பண்றேன் பச்சு பச்சு அடிப்பாடா ஏய் வாடா எப்பா அப்பேற்பட்ட தபம் ஒன்று ஒரு 18 நாள் வாழ்வதற்கு உங்களுக்கு ஏற்பட போகிறது. ஆமா. போர்க்களத்திலே யுத்த களத்தில் காரகத்தில் வாழக்கூடியவர்களுக்கு யுத்த களத்தில் ஒரு பொருளாகப்பட்டது வேண்டும். கண்டிப்பா. அதாவது ஒரு போர்க்களம் ஒன்று ஏற்பட்டா கதை இருக்கணும், கதையாண்டி போர் செய்ய வேண்டும், வில்லேந்தி போர் செய்ய வேண்டும். அப்படி எனக்கென்று பாசு பதக்கம் இருந்தால் ஒரு நாள் சண்டையிலே இது உபயோகமாக கொள்ளும். இந்த விட்ட நாட்டை நீ மீண்டு பெறலாம். அந்த பாசு பதக்கம் அவர் வீட்டுங்கிறாங்க நிறையா. எப்படியா சிவபெருமான இருக்கிறது உனக்கு தருவார். 60 அடி கம்மன் நட்டு அதன் மீது ஒரு ஊசி நாட்டி அதன் மீது ஒரு எலுமிச்சை வழி வைத்து அதன் மீது ஒரு கொட்டை பாக்கை வைத்து அதன் மீது நின்று ஒற்றைக்காலில் நின்று நான் தவம் புரிய வேண்டும். ஆமா. தவம் புரிந்தால் உன் அப்படி தவத்தை புரிய வேண்டும் என்றால் சன்னியாசி வேடம் போட வேண்டும். பாரத முடிப்ப தாத்தா சன்னியாசி வேடத்துல போன இந்த வேஷத்துல போக கூடாது. தாத்தா எந்த வேஷத்துல போறேன் பரமசிவனை நேரில் சந்திக்கிறதுக்கு எத்தனையோ முடிகிற தவம் புரியுறாங்க. நான் போய் தவம் பண்ண அவர்தான் அர்ஜுனா உன்னால் ஆகாது ஒன்றும் இல்லை. சரி என்னால் முடிய திரும்ப நீ பத்திரமா அரவணைக்கு அண்ணா எத்தன்மல் பொழுது தாத்தா தெரிவித்தார். விட்ட நாட்டை மீண்டும் பெற வேண்டும் பாசு பதக்கத்தை பெற்று வர வேண்டும் தெரிவித்தார். அண்ணா நாட்டை பெறுவதற்கு 12 வருட வனவாசம் ஓராண்டு அଜ୍ଞாதத்தை கடித்தாலே நாடு கிடைக்கும். ஏனென்றால் இப்பொழுது இந்த 10வது வனத்திலே நாம் 60 அடி கம்பநாட்டு 60 ஒற்றைக்கால் கைலாகிரி மலைக்கு சென்று நான் தயாரா. ஆமா. நம்மளுக்கு எதுக்கு 4 வருஷம் தான் வேலை முடிஞ்சு போகுது. ஏடா அது முன்பாக நாட்டாளணும். சொன்ன பேரு கேளு. ஆமா. புரியுதா? அவங்க எல்லாம் அறிஞ்சிரு அவரு. பாசு பதக்கம் எடுக்கின்றால் அந்த கர்ணனை மடிப்பதற்கு உனக்கு தேவை. ஒரு நாளைக்கு என் மேல வரப்போறான் நாங்க சண்டியா. கண்டிப்பா வருவான் சண்டி. பாரு நான் எவனோ 200 பசங்க என் மேல சண்டிக்கு வரானுங்க. அது இருந்தாதான் போருக்கு செல்ல முடியும், அவனை மடிக்க முடியும். அதுக்காக நான் பாசு பதக்கத்தை பெற வேண்டும். ஆமா அண்ணா பாசு பதக்கத்தை பெற்றவர் என்றால் அது ஒரு தவம் என்றால் நான் தவத்தை முடித்து வருகின்றேன். ஆனால் அண்ணனாகப்பட்டவன் வீமன், வீமனாகப்பட்டவன் பார்வதிக்கு அப்பேற்பட்ட திரௌபதியாகப்பட்டவன் பாதுகாப்புக்கு இருக்கின்றான். நகரன் சகாதேவன் சின்னஞ்சிறு குழந்தைகள் உனக்கென்று ஆதரவு யாரும் கிடையாது. அப்படி இருக்கும் பொழுது இந்த 4 வரை விட்டு அண்ணா நான் எப்படி மனா வந்து நான் உங்களை விட்டு போயிடும். நாம் நாட்டை ஆளவிட்டால் அப்பேற்பட்ட கடுமையான தவறு செய்தாலும் பாண்டவர் இந்த நாட்டை ஆள முடியும். சந்தோஷமா வைகுண்டி அனுப்புறோம். சந்தோஷமா எப்படி மனம் வந்து
நான் உங்களை விட்டு போவேன் அண்ணா. நீ பகடை தூதாடி, நீ பகடை தூதாடி, பாண்டவரை கனகமும் பகடை தூதாடி, பாண்டவரை வனமோதும் ஆமா நாம் காணகம் கடிக்க காலம் வந்து விட்டது. காலம் வந்து விட்டது என்று சொல்கிறாய். 9 வருட காலம் முடிந்து விட்டது. இருக்கும் 3 வருடம் முடித்தால் ஆமா நமக்கென்று ஒரு நாடு கிடைக்கும். ஒருவேளை நான் கைலாங்கிரி மலைக்கு சென்று அர்ஜுனா பரமசிவனுக்கு நான் தவம் புரிய விடுது. ஆமா ஒருவேளை அந்த பாவி துரியா ராஜே அர்ஜுனா அப்படியெல்லாம் என்ன வேண்டாம். உங்கள் மாலை செய்யாரோ எங்களோ மாலை செய்து விடுவானா? பாவி துரியா ராஜே மாலவ செய்தாரோ அர்ஜுனா அப்படியெல்லாம் நினைக்க வேண்டாம். ஆனா நான் என்ன செய்யுவேனோ? கானகத்திலே வாழ்ந்து வருகிறோம். இந்த 10வது வனம் 2 வனத்திலே வாழ்ந்து வருவது. ஆமா ஒருவேளை நான் தபத்திற்கு சென்றது சென்று விட்டால் துரியோதனுக்கு தெரிந்து ஒருவேளை துரியோதன் உங்கள் மீது படை எடுத்து உங்களை கொன்று விட்டால், ஆனா எனக்கென்று ஆமா இந்த ஆதரவு இந்த உலகத்தில் யாருமே இல்லை. அண்ணா உங்களை விட்டு போக அர்ஜுனா ஒரு கேடு. அர்ஜுனா நீரால விண்ணப்பி வேண்டாம். உங்களை விட்டு போக என்னோட ஒரு கேடு. நான் எப்படி மனம் சூதுவாது தெரியாதவன் தர்மன். உலகத்திலே இது நல்லது கெட்டது என்று தெரியாதவன், சூதுவாது தெரியாதவன் பீமன். பொறுமை குடைப்பளித்தவன் தர்மன். அழகல் மிகுந்தவன் அர்ஜுனன். நகுலன் தேர் ஓட்டுவதிலே வல்லவன். சாஸ்திரத்திலே மிகுந்தவன் சகாதேவன். ஆமா அப்படி என்று நம்மளுக்கு ஒவ்வொரு வரமாம் கொடுத்தான் கடவுள். ஆமா ஆனால் நாம் கானகத்தில் வாழ்ந்து வருகிறோம். ஒருவேளை நான் நாட்டை விட்டு கைலாங்கிரி மலை தூரம் எவ்வளவு, ஆமா நாம் இருக்கக்கூடிய கானகம் எவ்வளவு தூரம். ஆமா ஒருவேளை நான் போகும் நேரத்திலே என் மனைவி பத்தினி பாவென்று சொன்ன திரௌபதிக்கு, அண்ணா அவளை கொன்று பங்கோ நேந்தரம் தாங்குமோ, அவளுக்கு ஒரு பங்கோ நேந்தரம் தாங்குமோ, அவளுக்கு ஒரு பங்கோ நேந்தரம் தாங்குமோ, அவளுக்கு ஒரு பங்கோ நேந்தரம் தாங்குமோ. நான் உங்களை நாடிக்கிறேன். அண்ணா உங்களை விட்டு போக எனக்கு மனமில்லை. அப்படி நினைத்தால் ஒருவேளை நான் கைலாங்கிரி மலைக்கு செல்லும்பொழுது துரியோதன் தன் படையை எடுத்து வந்து ஆமா. திரௌபதி மானபங்கம் செய்ய மாட்டான் என்று அர்ஜுனா அண்ணா, நான் இருக்கும் போது ஏதோ ஒன்று நேராது திரௌபதிக்கு அண்ணா நமக்கென்று யுத்த களத்திலே இறங்குவதற்கு
ஆமா கையில் ஒரு ஆயுதம் கிடையாது. அப்படி இருந்த போதிலும் ஆயுதம் ஒன்று வேண்டும் என்றால் நான் எப்படியாவது தவறு செய்ய வேண்டும் அல்லவா? தவ செய்துதான் ஆக வேண்டாம். நான் தவறு செய்ய வேண்டும் என்றால் என்னை போகின்ற இடத்திலே நான் தவத்தை முடித்து பரமசிவனை நோக்கி நான் தவம் புரிவதை தவிர அந்த பாசு பதக்கத்தை நான் பெற்று வராவிட்டால் நான் அர்ஜுனனே கிடையாது. எந்த ஒரு பெண்ணை நீ யார் எடுத்து பார்க்க கூடாது. என்னன்னா நான் போறதே நம்ம 5 பேருமே நல்லா வாங்கிட்டு போறேன். ஆமா நான் போற வயல எல்லாம் பொண்ணடியில கூட்டு போய் அர்ஜுனா நீயோ பெண்ணாசை பிடித்தவன் ஆகையால் சற்று ஈசனை குறித்து ஞாபகமாக போக வேண்டும் தவிர பெண்ணின் மீது மோகம் போக கூடாது. நீ போற வயல எதுனா ஒரு அழகான பொம்பளை வந்து அது பின்னாடியே போயிடுவேன். அதனாலதான் முன்னெச்சரிக்கை உங்கள்கிட்ட சொல்றது. நீ அத்தனை போல செய்யக்கூடியவன் தானா நீ? அப்பேற்பட்ட பெண் பயந்து பிடித்தவன் நீ. சரி, போகின்ற இடத்துல எந்த ஒரு பெண்ணை ஏடு பார்க்க மாட்டேன். பரமேஸ்வரன் நோக்கி தவம் புரிந்து பரமேஸ்வரன் நேரில் சந்தித்து பாது பதக்கத்தை நான் பெற்று வராவிட்டால் நான் அர்ஜுனனே கிடையாது. இனிமேல் நாடு நமக்கு தான் சொந்தம். அழிய போகிறார்கள். சென்று வருவது உண்மை. சந்தோஷமாக சென்று வரும். செத்தமே பாக்கியம். அப்படி ஆகட்டும். மாலை கருப்பு